வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சியில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அரசு மருத்துவமனை கட்டப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளது. பல மாதங்களாகியும் இது திறக்கப்படாத நிலையில் இதனை எதிர்த்து ஏடிஎம்கே தரப்பில் போராட்டம் நடக்க அறிவிப்பாணை வெளியிடப்பட்டது 27ஆம் தேதி. இதை சுதாரித்த டிஎம்கேவானது வருகின்ற 26ஆம் தேதி 3 மணிக்கு மருத்துவமனை திறப்பு விழா நடைபெறும் என்று வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும் தகவலானது தெரிவித்துள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி. வணக்கம். ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சியில 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அரசு மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டது. அது பல மாதங்கள் ஆகியும் திறக்கப்படவில்லை எனவும், தற்போதுள்ள பழைய மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் அந்த ஊழியர்கள் இல்லாத காரணத்தினாலும் அந்த பகுதியில அந்த குடியாத்த மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதாக அதனை தெரிகிறது. அதற்காக வரும் 27ஆம் தேதி அதிமுக சார்பில் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் அந்த அறிவிப்பு வெளியான 1 மணி நேரத்திலேயே வேலூர் தெற்கு மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் ஏபி நந்தகுமார் அவரின் வாட்ஸ்அப் குழுவில் ஒரு பதிவிடப்பட்டது. அதில் குடியாத்தம் மக்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த குடியாத்தம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை திறப்பு விழா வருகின்ற 26/1/2026 திங்கட்கிழமை மாலை, அதாவது அதிமுக போராட்டம் அறிவித்த 27ஆம் தேதி அறிவித்தது. ஆனால் 26ஆம் தேதியே அந்த திங்கட்கிழமை மாலை 3 மணிக்கு அளவில் இந்த கட்டடம், அதாவது புதிய தலைமை மருத்துவமனை திறக்கப்படும் என்று அந்த வாட்ஸ்அப் குழுவிலே அவர்கள் பதிவிட்டு இருக்கிறார்கள். அந்த மருத்துவமனையை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்களும் அதில் கலந்து கொண்டு அந்த குடியாத்தம் மருத்துவமனையை திறந்து வைப்பதாக அந்த ஒரு வாட்ஸ்அப் குழுவில் ஒரு பதியப்பட்டிருந்தது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த திறப்பு விழா தேதியினை தெரிவித்து அந்த போராட்டம் அறிவித்த நிலையில் 1 மணி நேரத்திலேயே அந்த அறிவிப்புக்கு எதிராக இந்த வாட்ஸ்அப் குழுவில திமுக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது. இந்த அறிவிப்பினால் அந்த வேலூர் மாவட்டத்தில் இந்த அறிவிப்பு ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.